ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஜெஸ்ஸி. டுடே அழகான டாபிக், பி ஹாப்பி இன் எவ்ரி சிச்சுவேஷன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு வில்லேஜில் பாட்டி இருந்தாங்க. அவங்க நேம் சுஜாதா. ரொம்ப நல்ல மனசுள்ள பாட்டி. எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. சுஜாதா பாட்டி தனியாக இருக்காங்க. ஆனால் ஒரு நாளும் லோன்லியாக இருக்கிற மாதிரி நினச்சது இல்லை. அங்கே சுஜாதா பாட்டியை பார்த்துக்கிற நர்ஸ் வந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. அது என்ன ஸ்டோரின்னு நம்மளும் கேட்போம். அழகான வில்லேஜில் சர்ப்ரைஸ் ஃபுட் கொடுக்குற ஒரு பாட்டி இருந்தாங்க. சாப்பிட்றது கூட வழி இல்லாத குழந்தைங்களுக்கு ஃபுட் கொடுப்பாங்க. அங்கே குளிர்காலமாக இருந்ததால் அந்த பாட்டி கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு காட்டுக்குள்ளே போனாங்க. குச்சியெல்லாம் எடுக்கிறப்போ ஒரு பாட் ஃபுல்லாக கோல்டு காயின்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நம்மளும் அந்த கோல்டு பாட் பார்த்தா என்ன பண்ணுவோம்? ஒரு ட்ரீம்குள்ளே போயிருப்போம். அந்த கோல்டு காயின் வச்சு என்னெல்லாம் பண்ணலாங்கிறத நம்ம யோசிச்சிருப்போம். அதே மாதிரி அந்த பாட்டியும் யோசிக்கிறாங்க. ஒரு லக்ஸுரி லைஃப் வாழ்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய வீடு, வீட்டில் ஃபயர் கேம்ப், ரிச்சான சேர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி கனவு கண்டாங்க. ஆனால் அந்த கோல்டு எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா அந்த பாட் ஃபுல்லாக ஹெவியாக இருந்துச்சு. அப்போது அங்கே இருக்கிற தள்ளு வண்டியை பார்க்குறாங்க. அந்த தள்ளு வண்டியில் கோல்டு எடுத்துகிட்டு தள்ளிட்டு வந்தாங்க. பாதி தூரம் வந்தது சில்வராக மாறிடுச்சு அந்த கோல்டு. சரி, சில்வரும் வேல்யூபிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு பாதி தூரம் வந்தாங்க. பாதி தூரம் வந்ததும் அயனாக மாறிடுச்சு. அப்போ அந்த பாட்டி யோசிக்கிறாங்க, நமக்கு எதுக்கு இந்த கோல்டு? நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். சின்ன வீடாக இருந்தாலும் ஹாப்பியாக தானே இருக்கும். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறோம். இந்த லைஃப்லேயே நம்ம ஹாப்பியாக தானே இருக்கோம். அப்படியே அந்த கோல்டு பாட்டை விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அவங்க வீட்டில் ஃபயர் கேம்ப் போட்டுட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க லைஃப் ஹாப்பியாக இருந்துச்சு. சுஜாதா பாட்டி கதையை நர்ஸ் கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. இன் எவ்ரி சுச்சுவேஷனில் ஹாப்பியாக தான் இருக்கணும். அந்த கோல்டு பாட் இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தப்பு. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாரல் ஆஃப் ஸ்டோரி, இந்த சொசைட்டியில் வாழணுன்னா எஜுகேஷனுங்கிறது மார்க்கால் பார்க்குறாங்க, பியூட்டிங்கிறது கலரால் பார்க்குறாங்க. ஆனால் ரெஸ்பெக்ட் பணத்தை கொடுத்தா மட்டும்தான் வரும். ஃபார் எவ்ரி மினிட் யூ ஆர் ஆங்க்ரி, யூ லாஸ் 60 செகண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். ஒன்ஸ் அகெயின், திஸ் இஸ் வேர்ட்ஸ் ஆஃப் இன்கம் சேனல். நான் உங்கள் ஜெஸ்ஸி. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.